அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஃபோன் கால்லேயும், நேர்லேயும் அதிக பேர் கன்சல்டேஷனுக்காக வராங்க. அவங்களுக்காக ஒரு அறிவிப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோனில் கேட்டுட்டு யாரும் திரும்ப குட்டி வாங்க வரதில்ல. நேரில் வந்து பார்க்குறவங்களும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கதை சொல்கிறோம். ஆனால் திரும்ப ஒரு சில வாரத்தில் ஒரு சிலர் வராங்க. அதனால் இனிமேல் கன்சல்டேஷனுக்கு ஃபீ இருக்குது. ஃபோனில் ₹200, நேரில் ₹300. உங்கள் சுசை இடம் ஆரோக்கியவன் பண்ணை கொம்மேடு, விழுப்புரம் மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணையில் 30 குட்டிங்க சேல்ஸுக்காக இருக்குது. இதெல்லாம் தாய் பண்ணிங்க. இது வந்து சேல்ஸுக்காக இருக்கிற குட்டிங்க. ஒவ்வொரு குட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோலேருந்து 25 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஒரு குட்டி மட்டும் சின்ன குட்டியாக இருக்குது. அது ஒரு 5 கிலோ இருக்கும். அது எப்படி வந்து ஒரு 8 குட்டியில் அது ஒரு குட்டி லாஸ்ட்டாக போட்ட குட்டின்னு தெரில. சாப்பாடு 15 குட்டியில் கிடைக்க மாட்டுது. இதில் ஒரு 15 குட்டி, பக்கத்து ரூமில் ஒரு 15 குட்டி நம்மக்கிட்ட இப்போதைக்கு சேல்ஸுக்கு இருக்குது. யாராவது தேவைனாக்கா என் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இது வந்து நமது பண்ணையுடைய ஆண் பன்றி. இது வந்து ஒரு தாய் பன்றி. இப்போ ஒரு தாய் பன்றி வந்து 13 குட்டி பிடிச்சி, அதில் 13 குட்டியில் 10 குட்டி நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. 3 குட்டி மார்டாலிட்டி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா 10 குட்டியும் அங்கே ஒரு 4 குட்டி இருக்குது. இந்த பன்றி வந்து குட்டிகளை மெரிக்காமல் அழகாக காலை வச்சு நகர்ந்து போகும். இது ஒரு சிறந்த தாய் பன்றி. அதனால் நம்ம பண்ணையில் இது வரைக்கும் 3ஆவது டைம் குட்டி போடுது. இந்த ரூமில் வந்து கேட்டு வந்து உடஞ்சிச்சு. அதனால் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது. தான் நம்ம ரூமுடைய பண்ணையுடைய ட்ரம்மு. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ணையில் மொத்தம் 9 ரூம்கள் இருக்குது. 9 ரூம்லேயும் தனித்தனியாக ஒரு தாய் பன்றி, ஒரு ரூமில் மட்டும் ஒரு ஆண் பன்றி மட்டும் இருக்குது. 2 பெரிய ரூமில் 15 வளர்ப்புக்காக குட்டிகள் இருக்குது. இது வந்து தாய் குட்டிக்காகவும் உபயோகப்படுத்திக்கலாம், அல்லது கறிப்பன்றிக்காகவும் நம்ம தேவையை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பன்றி பண்ணைக்கும் இந்த பன்றியுடைய தீவனங்கள் என்ன தீவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழம், வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, அந்த மாதிரி பழ கலவைகள். இது வந்து நம்ம பண்ணைங்களுக்கு உள்ளே இருக்க சாப்பாடை மூடி வச்சுருக்கோம். இது வந்து இதான் நம்ம பண்ணை. பன்றி பண்ணை என்றாலே ஒரு டாடா ஏசி ரொம்ப முக்கியம். இதான் நம்ம ஆரோக்கிய ஃபார்முடைய டாடா ஏசி. இது வந்து செம்மரம். இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அண்ணன் நட்டார். அண்ணன் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார். இப்போ நம்ம தான் அதை பராமரிச்சுட்டு வரோம். இதுதான் நம்ம பண்ணையுடைய வண்டி. இது நம்ம பண்ணை. நன்றி, வணக்கம்.